வணக்கம். நம்மளே இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் வந்து எப்போவுமே ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் இருக்கும். அதுவும் உயர்தர மாடுகள்லேருந்து சின்ன மாடுகள் வரைக்கும் இருக்கும். குறைஞ்சது ஒரு நல்ல மாடுகள் உங்களுக்கு எடுக்கணும்னா ஒரு 50,000லேருந்து ஒரு 75,000 80,000 வரைக்கும் எங்களுக்கு மாடுகள் எடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அந்த மாடுகள் சில பேரால் வாங்க முடியாது. அந்த பட்சத்தில் அதை மாதிரி பெரிய பெரிய வகையான மாடுகளோட கண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கு ஏற்ற கண்டுகளாக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்கான கண்டுகளாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட 10 கண்டுகள் வந்திருக்கு. நம்ம பண்ணையில் 10 கன்று வந்த கண்ணில் கன்று வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டம் ஆம்பவர் வடகரையில் ஒரு ஹை ஸ்கூல் பக்கம் மணின்னு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 5 மாடு கிட்ட வாங்கியிருக்காப்புல. அதுவும் நல்ல குவாலிட்டியான இருந்தால் மட்டும்தான் வந்து வாங்குவாப்புல. சூப்பரான பர்சன். அவரோட பண்ணை மேலும் வளரணும். நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டு வந்து என்ன விலைக்கு நம்ம கொடுத்துருந்தோம்னு பார்த்திங்கன்னா 21,500 நம்ம இந்த கண்டு கொடுத்துருந்தோம். கூட்டி வந்து வீடியோவில் எந்த அளவு ஃபோர்ஸாக தெரியுதுன்னு தெரில. சரியான ஹைட்டு. கிட்டத்தட்ட அது தலை தூக்கி நிற்கிறது வந்து பாருங்கள், நம்ம லேவலோட தோள்பட்ட நெஞ்சளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட அதோட முதுகு வந்து பார்த்திங்கன்னா லேபரோட வயிறுக்கு மேலே வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட லேபரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி நெருக்கி இருப்பாப்புல. அதனால் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும்.